குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் போட்டியில் இந்தியா வெற்றியடைந்திருக்கிறது. ஆஸ்திரேலிய அணியை 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்தியா இந்த வெற்றியை பறித்திருக்கிறது. 3 போட்டிகள் கொண்ட தொடரில் முதல் 2 போட்டிகளில் தோல்வியடைந்த நிலையில் இந்த வெற்றி சற்று இந்தியாவிற்கு ஆறுதலாகவே அமைந்திருக்கிறது. 237 ரன்கள் இலக்கை 38.3 ஓவர்களில் எட்டி இந்தியா இந்த ஆறுதல் வெற்றியை அடைந்திருக்கிறது. அபாரமாக விளையாடிய ரோஹித் சர்மா 121 ரன்களும் 70 ரன்களுடன் வெற்றிக்கு உதவினார் என்பது குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரதி ராஜா. வணக்கம் பாரதி ராஜா, இது தொடர்பான முழு விவரங்கள். ஆஸ்திரேலியாவுடனான ஒருநாள் போட்டி தொடர்ல இந்தியா ஆறுதல் வெற்றி பெற்றிருக்கிறது. 3 போட்டிகள் கொண்ட தொடர்ல 2-1 என்ற நிலையில தற்போது இந்த தொடரானது முடிந்திருக்கிறது. முதல் 2 போட்டிகள்ல எதிர்பார்த்த அளவு இந்திய அணி விளையாடவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. குறிப்பாக நட்சத்திர வீரர்களாக இருந்த விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் அவர்களது பங்கை பூர்த்தி செய்யவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்த நிலையில இன்றைய போட்டியில் அதுக்கான பதிலடி கொடுத்திருக்காங்க. ஆஸ்திரேலியா டாஸ் வின் பண்ணி பந்து வீச்சை பேட்டிங்கை தேர்வு செய்தார்கள். முதலில் பந்து வீசிய இந்தியா 236 ரன்கள்ல ஆஸ்திரேலியாவை சுருட்டியது. இதைத் தொடர்ந்து பேட்டிங்குக்கு களமிறங்கிய இந்திய அணிக்கு ஆரம்பம் ஏமாற்றமாக இருந்தாலும் சுப்மன் கில் அவுட் ஆனாலும் அதன் பிறகு வந்த விராட் கோலி ரோஹித் சர்மாவுக்கு உறுதுணையாக ஆடினார். மிக நீண்ட இன்னிங்ஸை விளையாடிய ரோஹித் சர்மா 121 ரன்களை குவித்திருக்கிறார். 125 பந்துகளில் 13 பவுண்டரிகள், 3 சிக்சர்கள். மிகவும் விமர்சனத்திற்கு ஆளாகி இருந்த விராட் கோலி என்றால் ஆஸ்திரேலியாவில் முதல் முறையாக அடுத்தடுத்த போட்டிகளில் அவர் டக் அவுட் ஆகியிருந்தார். அவர் இன்றைய தினம் ஒரு அரை சதத்தை பதிவு செய்திருக்கிறார். மொத்தம் 81 பந்துகளில் 74 ரன்களை அவர் குவித்திருந்தார். இதில் 7 பவுண்டரிகளும் அடங்கும். சரி, இது மட்டுமா அப்படின்னா இந்த குறிப்பிட்ட போட்டியில பல சாதனைகள் முறியடிக்கப்பட்டிருக்கு. முதல் சாதனை அப்படின்றது ரோஹித் சர்மா கிட்ட இருந்து ஆரம்பிக்குது. ரோஹித் சர்மா அதிக சதம் அடித்தவர்கள், ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக அதிக சதம் அடித்த வீரர்கள் பட்டியலில் சச்சின் டெண்டுல்கர் அடித்துள்ள 9 சதங்களின் சாதனையை தற்போது சமன் செய்திருக்கிறார். இது ஒரு சாதனை. இதற்கு அடுத்தபடியாக கோலி ரன்கள், அதாவது ஒரு நாள் தொடரில் அதிக ரன்கள் குவித்தவர்கள் பட்டியலில் விராட் கோலி அவர்கள் 2வது இடத்தை எட்டியிருக்கிறார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இதே வரிசையில ரோஹித் சர்மாவும் இன்னொரு சாதனை புரிந்திருக்கார். அவர் அதிக ரன் குவித்தவர்கள் பட்டியலில் 10வது இடத்துல இருந்தார். 9வது இடத்தில் இருந்த கங்குலி தற்போது அந்த கங்குலியின் சாதனையை முறியடித்து அவர் 9வது இடத்திற்கு முன்னேறி இருக்கிறார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஒட்டுமொத்தமாக இன்றைய போட்டியில 3 முக்கியமான சாதனைகள் முறியடிக்கப்பட்டது மட்டுமல்லாமல் இந்த தொடரின் ஆரம்பத்தில் யார் மிகப்பெரிய இந்திய அணியின் அடையாளங்களாக காட்டப்பட்டார்களோ, அதாவது இந்த போட்டி தொடர்பான விளம்பரத்தில் கூட ரோகோ என்றுதான் விளம்பரம் செய்யப்பட்டது. ரோகோ என்றால் ரோஹித் கோலி. அவர்கள் முதல் 2 போட்டிகளில் சரியாக அவர்களின் ஃபார்மை காட்டாத நிலையில இந்த போட்டியில பேக் டு ஃபார்ம், அதாவது அவங்களோட கிளாஸை காமிச்சிருக்காங்க. 2 பேரின் பார்ட்னர்ஷிப்பால் இலக்க வெறும் 38.3 ஓவர்கள்ல இந்திய அணி எட்டி பிடிச்சு ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். ஆஸ்திரேலிய பந்து வீச்சாளர்கள் மாறி மாறி பந்து வீசியும் கூட இந்த விக்கெட்டை பிரிக்க முடியாத ஒரு சூழல் தான் இருந்தது. ஒட்டுமொத்தத்துல இந்திய அணி இன்னைக்கு பேக் டு ஃபார்ம் அப்படின்னு தான் சொல்லலாம். குறிப்பா விராட் கோலி அவருடைய பழைய கேமை இன்னைக்கு கொண்டு வந்திருந்தார். ஆரம்பத்திலிருந்தே பொறுமையாக தான் ஆடிட்டு இருந்தார். ஏனென்றால் கடந்த 2 போட்டிகளில் தொடர்ந்து டக் அவுட் ஆகியிருந்த சூழல்ல இந்த போட்டியில மிகுந்த ஒரு அழுத்தம் அவர் மீது இருந்தது. அந்த அழுத்தத்தை நான் ஒரு கிளாஸ் பிளேயர் அப்படின்றத தன்னுடைய 74 ரன்கள் மூலமாக அவர் நிரூபிச்சிருக்காரு அப்படின்றதுதான் உண்மை. இதை தாண்டி எப்பவும் போல ரோஹித் சர்மா, நான் என்னுடைய ஆரம்பம் அமைதியாக இருந்தால் கூட ஒரு கட்டத்துக்கு மேல நான் புயலா இருப்பேன் அப்படின்றத ரோஹித் சர்மாவும் இன்னைக்கு நிரூபிச்சிருக்காரு. 2 பேரோட கேம்னால இந்தியா மிக எளிதாக இந்த வெற்றியை பெற்றிருக்கிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி பாரதி ராஜா. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.